ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி ட்ராக் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டைரியில் தான் வந்து எனக்கு ஹேண்டியாக இருக்கும். ஸோ பசங்க புக்ஸ் கிட்ட வைக்கிறப்ப நான் வந்து என்னோடய செல்ஃபில் வந்து வச்சுப்பேன். டெய்லி வந்து எடுத்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு சில பேர் வந்து லேப்டாப் வந்து டெய்லி வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எனக்கு வந்து லேப்டாப்பில் வந்து வேலை இல்லை அப்படின்றதுனால எனக்கு டைரியே வந்து கம்ஃபர்டபுளாகவும் ஹேண்டியாகவும் இருக்குது. அதனால் அந்த டைரியில் தான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் மந்த் வந்து 1ஆம் தேதியிலேருந்து ஸோ இந்த மந்த் 1ஆம் தேதி வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் என்ன செலவுகள் ஆச்சு அப்படின்றத கணக்கு முடித்து எழுதி வச்சுருக்கேன், என்னென்ன செலவுன்றது. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடியா கிடைக்கும். நம்ம வந்து என்னெல்லாம் செலவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற எதிர்பார்க்காத செலவுகள் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்துக்கு செலவு இந்த மாதிரி ஒரு 3 மாதம் வந்து ட்ராக் பண்ணாலே போதும். நம்ம வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டுருக்குன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்து மந்த்லி பட்ஜெட் போடுறதும் எக்ஸ்பென்சஸ் எழுதுறதும் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஸோ இந்த பழக்கத்தை நீங்களும் வந்து கொண்டு வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செலவாயிருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து எதுக்கு எவ்வளோ அதிகபட்சமாக செலவு பண்ணிங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி புதுசாக வந்து ட்ராக் பண்ண தெரியல, நான் 4-5 நாள் தான் ட்ராக் பண்ணுறேன், அப்புறம் மறந்துடுறேன், அதுக்கப்புறமா எனக்கு ட்ராக் பண்ண விட்டு போச்சு அப்படின்றத வந்து நீங்கள் சொல்வீங்க. சரி, நம்மளுக்கு அப்படியே வந்து விட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம டெய்லி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 312 ரூபா வந்து செலவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து நம்ம பட்ஜெட்டில் போட்டது தான், 5200 ஸ்கூல் ஃபீஸு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து கிரிக்கெட் கோச்சிங் கிளாஸ் போகிறாரு, அதுக்கு வந்து 1500 டியூஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபாய் தனியாக வந்து பெரிய பாப்பா வந்து 10th படிக்கிறதுனால 1000 ரூபாய் வந்து போட்டிருந்தேன். அவளை வந்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா டியூஷன்லேருந்து நிறுத்திட்டேன். ஏன்னா அங்கே வந்து டீச் தான் பண்ணுறாங்களாம், லெசன்ஸ் தான் வந்து எடுக்கிறாங்களாம், ரிவிஷன் வந்து பண்ணுறது இல்லையாமா. திருப்பியும் வந்து வீட்டில் வந்து அவள் வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால எனக்கு வீட்லேயே வந்து போயிட்டு வர டைம் வந்து கொஞ்சம் கிடைக்குதுமா, அதனால் நான் வீட்லேயே படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டா. ஸோ அதனால் அவளை நிறுத்தியாச்சு டியூஷனை. ஸோ அதனால் ஹிந்திக்கும் வந்து தம்பியை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கேன். பாப்பா 10th அவளையும் வந்து ஹிந்திக்கு வந்து நிறுத்திருக்கேன். ஸோ அவங்க வந்து இன்னும் 2 எக்ஸாம் பெண்டிங் இருக்குது, அதை மட்டும் முடிக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனுக்கு வந்து 2010 ரூபா வந்து செலவு பண்ணியிருக்கேன். ப்ரொவிஷன் வந்து நான் எப்படி வாங்குவேன் பார்த்திங்கன்னா, மாதம் வந்து வாங்க மாட்டேன். ஸோ வீக்லி வந்து எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அதை பொறுத்து தான் வந்து வாங்குவேன். நாங்கள் 3 பேர் தான், அதனால் கொஞ்சமாக தான் வந்து வாங்குவேன். 1/4 கிலோலேருந்து அரை கிலோ வரைக்கும் தான் வந்து நான் செலவு பண்ணுவேன். ஏன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப நிறைய வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ நானும் வந்து நிறையலாம் எடுக்கிறது இல்லை. எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வந்து சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து மளிகை சாமான் வந்து கம்மியாக தான் வந்து வாங்கியிருக்கேன், 2010 ரூபாய்க்கு தான். அப்புறம் ப்ரெட்டும் பிஸ்கெட்டும் 185 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன். நான்வெஜ் வந்து கம்மியாக தான் வந்து நான்வெஜ் வந்து அதிகமாக போட்டேன். பட் புரட்டாசி வந்து இன் பிட்வீனில் வந்ததுனால நான் 560க்கு மட்டும்தான் நான்வெஜ். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் வந்து 756 வந்து வாங்கியிருக்கேன். 756 வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் வந்து அந்த பழமுதிர் சோலை, ரிலையன்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோருக்குலாம் வந்து போக மாட்டேன். ரொம்ப கொஞ்சம் கூறு கட்டி இருக்கிற இடத்துலையும் இப்போ வாங்குறதில்ல. இந்த பில்லுங்கெலாம் போட்டு தருவாங்க இல்லைங்களா, ஏசி இல்லாமல், அந்த மாதிரி லோக்கல் கடையில் தான் வந்து வாங்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து 900 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன். ஃப்ரூட்ஸ் வந்து நல்லாவே வந்து நாங்கள் எடுத்துப்போம். ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய வாங்கியிருக்கேன். அப்போ திடீர்னு வந்து அன்எக்ஸ்பெக்டட் செலவுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் மணி 660 கொடுக்குற மாதிரி வந்துடுச்சு. பேப்பர் மணினா இப்போ குவார்டர்லி எக்ஸாமு, ஆஃப் இயர்லி எக்ஸாம்லாம் நடக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து பேப்பர் மணி. அப்புறம் ரேஷனுக்கு வந்து பட்ஜெட்டில் போட்டது தான். ஸோ 120 ருபீஸ் கொடுத்தேன். அப்புறம் கேபிளுக்கும் வந்து பட்ஜெட்டில் எழுதினது தான் 230 வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் கர்ட் ரைஸ் வந்து மந்த்லி ட்வைஸ் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ 70 வந்து ருபீஸ் போயிருக்கு அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து சாமிக்கு வந்து வாங்கியிருக்கேன், அதுக்கு ஒரு 90 ரூபா. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு 430க்கு ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் பன்னீரும் நெய்யும் வந்து தனியாக தான் வாங்குவேன். கீ வந்து இங்கே ரோட்டில் வந்து வருவாங்க, அவங்கக்கிட்ட தான் வந்து வாங்குறது. பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான்வெஜ் செய்யலை இல்லைங்களா, அப்போ பன்னீர் மஷ்ரூம்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ அது வந்து 190 வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஐஸ்கிரீம் வந்து திடீர்னு பார்த்தா பசங்க வந்து கிரேவிங்ஸாக இருக்குது, வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டாங்க. அதனால் 120க்கு வந்து கிரேவிங், அதுக்கு வந்து ஐஸ்கிரீம்க்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளோர் கிளீனரோ ப்ளூஜா வெசல்ஸோ வந்து எங்கள் சித்தி வந்து கொடுத்தாங்க, சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நான் வாங்கினேன் தனியாக. ஸோ அது வந்து பூஜா வெசல்ஸ் வந்து நம்ம வந்து கை வலிக்க வந்து தேய்க்க தேவையில்ல, அந்த லிக்விட் போட்டு தேய்ச்சாலே போதும். அது வந்து 150 ப்ளஸ் வந்து ஃப்ளோர் கிளீனிங் 100, மொத்தமே வந்து 250 ஆச்சு. ஸோ அப்புறமா வந்து டீச்சர்ஸ் டே வந்தது இல்லையா, அதுக்கு ஒரு 100 ரூபா கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க டீச்சர்ஸ்க்கு பசங்க. அதனால் ஒரு 100 ரூபா கொடுத்து பென் வாங்கி கொடுத்தேன்.
ஸோ அப்புறமா அன்எக்ஸ்பெக்டட் செலவுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் செலவு தான். ஸோ எனக்கு ஆல்ரெடி வந்து பல்லு வந்து கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருந்தது. அந்த பல்லுக்காக வந்து பல்லு போய் எடுத்துகிட்டு வந்தேன். அது எக்ஸ்ரே, அதுக்கப்புறமா அதுக்கு ஃபீஸ் ஒரு 4000 ரூபாய் வந்து வாங்கினாங்க, அது தனி. அதுக்கப்புறமா வந்து டாக்டர் ஃபீஸ் வந்து இது ஒரு எக்ஸ்ரேக்கும் அந்த ஃபீஸ் கொடுத்ததும் மட்டும்தான் எழுதியிருக்கேன். அந்த பல்லு எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு 4000 ஆச்சு. அதில் வந்து அது வந்து நான் இது கூட இன்க்ளூட் பண்ணலை. இன்க்ளூட் பண்ணால் அது ஒரு 4000, டாக்டர் ஃபீஸ் ஒரு 4000, டென்டலுக்கு ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு 1500 ரூபாய். இது ஏன் நான் எழுதலைன்னா ஹஸ்பண்ட் வந்து கட்டிடுவார். ஸோ இந்த 5500 ரூபாய் வந்து இது கூட ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து 20,000க்கு 21,000 கிட்ட நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம பட்ஜெட் பிளானிங் வந்து கரெக்டாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு மேலே வந்து போல். ஸோ சேவிங்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கும் செப்டம்பர் மந்த்துக்கும் சேர்த்து நான் வந்து காயின் வந்து வாங்கிட்டேன். உங்களுக்கே வந்து ஆல்ரெடி வந்து தெரியும் நான் காயின் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ தீபாவளிக்கு வந்து என்ன பிளானு அப்படின்னு வந்து அதையும் வந்து போட்டுட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேனான்னு கேட்டால் அதான் வந்து நான் வந்து ஆர்டியில் வந்து போட்டு கன்வெர்ட் பண்ணலான்னு வந்து இருக்கேன். ஸோ இதான் வந்து டோட்டலாக வந்து செப்டம்பரோட எக்ஸ்பென்சஸ்ஸு சேவிங்ஸும் வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மந்த்து அக்டோபர் மந்த்துக்கு என்ன பட்ஜெட்டுன்றது வந்து நான் வந்து போடுறேன். இதில் வந்து நான் வந்து கேஸ் வந்து இன்னும் வாங்கலை, ரைஸ் வாங்கலை. ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட் மந்த்ஸ் வந்து நான் வந்து பிளான் பண்ணிப்பேன். ஸோ இந்த மந்த் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டிட்டாங்களா, ஸோ அடுத்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட் மந்த்ஸ் வந்து என்னென்ன செலவுகள் இருக்குன்றதை வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிரித்து வந்து செலவுகளை இது பண்ணி எழுதுங்க. ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 15 நாளைக்கு வந்து நான்வெஜ் வந்து இருக்காது. ஸோ அதையும் வந்து நான் கம்மி பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்த்துக்கோங்க. பேப்பர் மணியும் வந்து இருக்காது, ஹாஸ்பிட்டல் செலவும் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து மாஸ்டர் செக்கப் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம். ஸோ இந்த விஷயம்லாம் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன விஷயத்த வந்து பிளான் பண்ணி அடுத்த மாதத்துக்கு நான் தான் வந்து 1ஆம் தேதிக்கு வந்து நீங்கள் வந்து பட்ஜெட் போடுங்க. என்னோடய பட்ஜெட் என்னென்னு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் அக்டோபர் மந்த்து. அடுத்த வீடியோ அதான். ஸ்டே வித் மீ, ஹேமா. பை.